சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியின் கதை முடிந்ததா? அதிமுகவை சேர்ந்த 35 மாவட்ட செயலாளர்கள் தாவேகாவில் சேர இருக்காங்களாம். உரிமை மீட்பு கழகம் ஓ பன்னீர்செல்வம் தாவேகா கூட்டணிக்கு வர இருக்கார். டிடிவி தினகரன் வருகிறார். இன்னும் துண்டு துக்கடா கட்சிகளை ஒருங்கிணைத்து விஜய் மாபெரும் திட்டத்தை கையில் வச்சிருக்காரு. இது செந்தில் பாலாஜிக்கு மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கான். டிசம்பர் 10 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுக்குழு கூடப்படுகிறது. அதுதான் அவருக்கு கடைசி பொதுக்குழு. அதற்கு பிறகு அவரது தலைமையில் பொதுக்குழுவே கூடாது, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கான் என பகீர் கிளப்புறார் மூத்த அரசியல்வாதிகள். இது குறித்து அண்ணாமலை தனி கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கிறது எனவும் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அதற்கு ஒருங்கிணைப்பாளராக ஒரு நபரை போட்டிருக்கிறார். அவர் தூத்துக்குடி மதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த செல்வம். டிசம்பரில் அண்ணாமலை கட்சி தொடங்க போவதா சொல்கிறார்கள். ஒரு அரசியல் போட்டியாளராக மாறுவார் அண்ணாமலை. அவர் விஜயுடன் சேர்ந்தால் விஜய்க்கு பலம் கூடத்தான் செய்யும். அவர் பாஜகவில் இருப்பவர், IPS படித்தவர், மிகவும் திறமைசாலி. பாஜகவில் அண்ணாமலையை என்ன செய்தார்கள் என தெரியல. அது இரும்பு திரையில் உள்ள கட்சி. நயினார் நாகேந்திரனை பதவியில் அமர்த்திவிட்டு இவரை தூக்கி எறிந்து விட்டாங்க. ஆகையால் இவர் மனம் உடைந்து விட்டார். ஒரு முடிவெடுத்து விடலாமே, IPS படித்து நாம் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க கூடாது என நினைக்கிறார். அண்ணாமலை விஜயோடு இருந்தால் மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். இவர்கள் இருவரும் சேர்ந்தால் மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை வீழ்த்த முடியும். செங்கோட்டையனையும் அண்ணாமலையும் தொண்டர்களோடு செல்பவர்கள். செந்தில் பாலாஜியின் அரசியல் கரன்சி. அரசியல் அதிமுகவில் இருக்கும் போதும் திமுகவில் இருக்கும் போதும் கரன்சி அரசியல் தான் செய்தார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லோருக்கும் கரன்சி கொடுத்தார். இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் அவர் பரிசு அரசியல் செய்தார். ஆகையால் அண்ணாமலை செங்கோட்டையன் இணைந்து கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியின் அரசியலை சரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே நாளில் காலை 7 மணிலிருந்து மாலை 7 மணி வரை 57 இடங்களில் என்னை பேச வைத்தார் செந்தில் பாலாஜி. அதுதான் அவரது திட்டமிடல். அங்கே அதிமுகவுக்கு பேரிடி விகும். அதிமுக மேற்கு மண்டலத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பேரிடியை சந்திக்கும். எடப்பாடியின் சர்வாதிகாரமான நடவடிக்கைகளை அதிமுக தொண்டர்களால் ஜீரணிக்க முடியல. சம்பாதித்ததை காப்போம், சம்பந்தியை மீட்போம் என மக்கள் சந்திப்பை நடத்தினார். அந்த பயணம் எல்லாம் வெற்றி பெறலை என தொடர்ந்து டிசம்பர் 10 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுக்குழு கூடுது. அதுதான் அவருக்கு கடைசி பொதுக்குழு. அதற்கு பிறகு அவரது தலைமையில் பொதுக்குழுவே கூடாது, அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கான். நமக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவை சேர்ந்த 35 மாவட்ட செயலாளர்கள் தாவேகாவில் சேர இருக்காங்க. உரிமை மீட்பு கழகம் ஓ பன்னீர்செல்வம் தாவேகா கூட்டணிக்கு வர இருக்காரு. டிடிவி தினகரன் வருகிறார். இன்னும் துண்டு துக்கடா கட்சிகளை ஒருங்கிணைத்து விஜய் மாபெரும் திட்டத்தை கையில் வச்சிருக்கார் என அடித்து கூறுகிறார் நாஞ்சில் சம்பத். அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவரது தொகுதியிலேயே பலத்த அடி வாங்குவார். இந்த தேர்தலில் கண்டிப்பாக தோல்வியை தழுவார் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கு.